வெல்கம் டு ஈசன் ப்ராஜெக்ட்ஸ். ஸோ இன்றைக்கி ப்ராஜெக்ட் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஐ. ஸோ தேர்ட் ஐ அப்படிங்கிற கான்செப்ட் எதுக்குன்னா, இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பிளைண்ட் பீப்புள்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து நிறைய நேரம் என்ன அவங்க இப்போ வெளியே போகிறாங்க அப்படின்னா அவங்க ஸ்டிக்கை தட்டிட்டு தான் போகணும். முன்னாடி யார் வராங்கிறது அப்படிங்கிறது தெரியாது. இப்போ நிறைய இடத்துல பார்த்தோன்னா, இப்போ க்ரௌடடான பிளேஸில் அப்படி பார்த்தீங்கன்னா பீப்புள்ஸ் உள்ளே வரும்போதோ இல்லை திடீர்னு உள்ளே யாராவது சைக்கிளோ இல்லை போல் கம்போ ஏதோ இருக்குது அவங்களுக்கு தெரியாது. ஸோ ஒரு க்ரௌடடான பிளேஸில் இருக்கும்போது நிறையா சத்தங்கள் இருக்கும், அவங்களால கரெக்டாக சொல்ல முடியாது என்ன பிளேஸில் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறது. ஸோ அதை ரெக்டிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த தேர்ட் ஐ. ஃபர்ஸ்ட் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால எனக்கு இங்கே உங்களுக்கு சவுண்ட் கேட்கும். இப்போ நான் முன்னே போக அந்த ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாக்ஸ்குள்ளே தான் மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் எல்லா டிவைசஸ் இருக்கும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸஸ் நீங்கள் வியர் பண்ணிக்குவீங்க. இந்த கிளாஸஸ் வியர் பண்ணுறது மூலமாக முன்னாடி யார் வரா அப்படிங்கிறது உங்களால் ஈஸியாக தெரியும். இது மூலமாக உங்களுக்கு இங்கே பஸர் அடிக்கும். ஸோ இங்கே பஸர் அடிக்கும் உங்களுக்கு. அது போக இங்கே உங்களுக்கு ஒரு ஸ்விட்சஸ் கொடுத்துருப்போம். இந்த ஸ்விட்ச் எதுக்குன்னா, இப்போ எமர்ஜென்சி நீட்டில் உங்களுக்கு வந்து ஒரு ஹெல்ப் வேணும் அப்படிங்கும்போது இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பஸர் சவுண்ட்ஸ் அடிக்கும். ஸோ இதை எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு ப்ளூடூத்தில் பார்த்துக்கலாம். ஸோ மீன்ஸ் ப்ளூடூத் டிவைஸ் மூலமாக பார்த்துக்கலாம். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் இந்த சீரியல் ப்ளூடூத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ வேறு செகண்ட் பர்சன் மீன்ஸ் உங்களுக்கு பிளைண்ட் பீப்புள்ஸ் அறிஞ்சிருக்கும் போது பக்கத்தில் அவங்க கூட இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இதுதான் அந்த ஆப் சீரியல் ப்ளூடூத் அப்படின்னு இருக்கும். ஸோ சீரியல் ப்ளூடூத் டெர்மினல் இருக்கும். சீரியல் ப்ளூடூத் டெர்மினல் இருக்கும். இங்கே டிவைஸில் போயிட்டு நீங்கள் இங்கே உங்களுக்கு காமிக்கும் தேர்ட் ஐனுங்கிறது காமிக்கும். இந்த தேர்ட் ஐ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த டிவைஸ் கனெக்ட் ஆயிரும். டிவைஸ் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு டிவைஸ் கனெக்ட் ஆன பிறகு உங்களுக்கு வந்து அது பக்கத்தில் இருக்கவங்களுக்கு மெசேஜஸ் அனுப்பிட்டு இருக்கும். எப்படி மீன்ஸ் இவங்க இவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்துட்டாங்க, இவங்க முன்னாடி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அந்த புஷ் பட்டன் ப்ரெஸ் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ரிசீவ் ஆகும் எமர்ஜென்சி எந்த லொக்கேஷனில் இருக்காங்க அப்படின்னு. ஸோ ஃபஸ்ட் இதில் என்னென்ன காம்போனன்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது ஒரு மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணியிருப்போம். தென் ஒரு பேட்ரி, ஒரு சுவிட்ச் ஆன் ஆஃப் சுவிட்ச் யூஸ் பண்ணியிருப்போம். தென் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அல்ட்ராசோனிக் இருக்கும் கிளாஸஸில் அட்டாச் ஆகி. தென் ஒரு பஸர். தென் இங்கே ஒரு சுவிட்ச் இருக்கும், SOS சுவிட்ச்னு சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட் இது எப்படி ஒர்க் ஆகும்னா, இந்த 9 volts பேட்டரி தான் உங்களுக்கு பவர் சப்ளை கொடுக்கும். ஸோ 9 volts பேட்டரியிலேருந்து உங்களுக்கு இங்கே வந்து ஒரு 7805 இது பண்ணியிருப்போம். 7805 என்ன பண்ணும் அப்படின்னா, நமக்கு வந்து மைக்ரோ கண்ட்ரோலர் போர்டுக்கு ஒரு 5 volt தான் தேவை. ஸோ 5 volt தான் தேவை அப்படிங்கும்போது இப்போ நம்ம 9 voltலேருந்து இதில் 7805 கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த 7805 வந்து நமக்கு இங்கே 5 volட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துரும். ஸோ இந்த சுவிட்ச் வந்து நம்ம ஆன் ஆஃப் சுவிட்ச், நம்ம இது மூலமாக நம்ம பவரை ஆன் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம். தென் இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் தான் நமக்கு இங்கே பிரெயினாக ஆக்ட் ஆகுது. ஸோ இங்கே ஏன் பிரெயினாக ஆக்ட் ஆகுது அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, இங்கே இந்த இதில் சென்சார்ஸ்லேருந்து மீன்ஸ் அல்ட்ராசோனிக் சென்சார்ஸ்லேருந்து வர சிக்னல்ஸையோ தென் அல்ட்ராசோனிக்ஸ்லேருந்து வர சிக்னல்ஸை ரீட் பண்ணி சென்ஸ் பண்ணி இந்த மைக்ரோ கண்ட்ரோலர் தான் டிசிஷன் எடுக்கும். எவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்திருக்காங்க மீன்ஸ் இவ்வளோ டிஸ்டன்ஸில் பக்கத்தில் வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி டிஸ்டன்ஸ் இருக்கும். பஸர் இது தான் ஆன் பண்ணுறதுக்கான ஒரு இது கொடுக்கும். ஸோ இங்கே இருக்கிறத பார்த்தீங்கன்னா இதுதான் பஸர். ஸோ இந்த பஸருக்கு தான் உங்களுக்கு வந்து பஸர் சவுண்ட் கேட்கும். ஸோ இது மூலமாக அவங்க ரொம்ப பக்கத்தில் வந்துட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு ஹை சவுண்டாக பீப் அடிச்சுக்கிட்டே இருக்கும். இதுக்கு ரொம்ப 4 டிஸ்டன்ஸில் இருக்காங்க அப்படின்னா விட்டு அடிக்கும். ஸோ இங்கே இருக்க ஒரு சுவிட்ச் SOS சுவிட்ச் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சுவிட்சஸை நீங்கள் ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு சிக்னல் உங்களுக்கு அந்த ப்ளூடூத்தோட கான்செப்ட் உங்களோடது அந்த ப்ளூடூத் ஆப்பில் வந்து உங்களுக்கு வந்து மெசேஜஸ் ரிசீவ் ஆகும். இந்த பிளேஸில் இவங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னு. ஓகே, தேங்க்யூ.